Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்ப்போம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, சண்டிகர் திப்ருகர் எக்ஸ்பிரஸ் derailed at which place அப்படின்னு கேட்டிருக்காங்க. சண்டிகர் திப்ருகர் எக்ஸ்பிரஸ் ரயில் எப்பகுதியில் தடம் புரண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க தடம் புரண்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கோண்டா அப்படிங்கிற பகுதியில தான் தடம் புரண்டிருக்கு. ஓகேங்களா, சமீபத்துல 2-3 இடங்கள்ல இந்த ரயில்கள் சம்பவம் அப்படிங்கிறத நம்மளே பார்த்துட்டு தான் வரும். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில கோண்டால தான் இந்த ரயில் தடம் புரண்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், who is the first person to be appointed as Supreme Court judge from Manipur அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணிப்பூரில் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திரு கோட்டீஸ்வர் சிங் அவர்கள். ஓகேவா, முதல்ல மணிப்பூர்ல இருந்து ஒரு பர்சன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா. அது யாருன்னா கோட்டீஸ்வர் சிங் தான். சரிங்களா, அடுத்தது, which state is the leading state in solar power generation? சூரிய சக்தி மின் உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் மாநிலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 22 ஜிகாவாட். ஓகேங்களா, 22 ஜிகாவாட்டோட யார் ஃபர்ஸ்ட்னா ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட், குஜராத் செகண்ட், கர்நாடகா தேர்டு, தமிழ்நாடு தான் ஃபோர்த். ஓகேவா, தமிழ்நாடு 4th பிளேஸ்ல வந்து இருக்கும். சரியா, ஸோ சூரிய மின்சக்தி உற்பத்தியில தமிழ்நாடு 4வது இடத்துல வந்து இருக்காங்க. ராஜஸ்தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்டா வந்து இருக்காங்க, 22 ஜிகாவாட் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்துல இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 8 ஜிகாவாட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றோம். சரிங்களா, அடுத்தது, who is appointed as the president of European Commission கேட்டிருக்காங்க. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உர்சுலா வாண்டர் லேயன் அப்படிங்கிற இவங்க தான். ஓகேவா, உர்சுலா வாண்டர் லேயன் அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, லாஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு நித்தி ஆயோக் ரிப்போர்ட் 2023-24 தமிழ்நாடு ranks 3rd with an SDG score of 78. கரெக்ட் தான். India's score in SDG index has increased from 57 in 2018 to 71 in 2023-24 கொடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்ல பார்த்தோம்னா SDG மதிப்பெண் 78உடன் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. SDG குறியீட்டில் இந்தியாவின் மதிப்பெண் 2018 57ஆக இருந்தது, 2023-24 71ஆக அதிகரித்துள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்ட் தான். தமிழ்நாடு 74 மார்க் இருந்துச்சு, இப்போ 78 மார்க்கா வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 57 இருந்துச்சு, அதுக்கப்புறமா 60 இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா 66 இன்க்ரீஸ் ஆச்சு, இப்போ பார்த்தோம்னா 71 இருக்கும் நம்ம. சரிங்களா, ஸோ அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம கரெக்ட் தான், 2ம் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா, ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.